நேத்தே நான் உங்களுக்கு டெலிபோன் பண்ணனே ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காதல் கதை, பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன். ஆமாண்டா, அருமையான கதைடா. கலைவாணர் அரங்கம், ஆர்ஆர் சபாய்களும் அருமையா போகும். உனக்கு எனக்கும் பிரமாதமான ரோல் இருக்கு. கதையே கேட்கல, எப்படா தெரியும் உனக்கு? ஒரு ஊகம் தான். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல, கதையை சொல்லிடுங்க, தலைவலி வந்ததும் சாப்பிடுறேன். சுபா, ஆடிய ஆட்டம் என்ன? ஏங்க, இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதைங்களா? என்ன விவசாயம் இல்லாம கேக்குறீங்க? ஒரே கதை தாங்க, அதுவும் இன்டர்வல் வரைக்கும் தான். ஆடியா வரைக்கும் இருக்குது. ஆட்டம் என்ன ரூம்ல இருக்குது. சரி, நான் கொஞ்சம் வெளியே போய் இது அடக்கிக்கிங்க, கதையை கேட்டு போலாம். உட்காருங்க. ஆமா, என்னமா அந்த ஓபனிங் சீன் எடுங்க, சின்ன சீன். சின்ன சீனா? இந்த ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே புள்ளையார் சுழி. என்னங்க சத்தம்? தலைவலியா? அட கையெடுங்க. பிள்ளையார் சொல்லி இல்லாம கதை ஆரம்பிக்க முடியுமா? முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், டாட்டா மாதிரி. டாட்டான்னது ஞாபகம் வருதுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து கதை பொறுமையா உட்கார்ந்து முழுக்க டாட்டா மாதிரி, கிட்ட போய் படி. பிர்லா மாதிரி, சேஷசாயி மாதிரி, மஃபத்லால் மாதிரி. பயங்கர போயிட்டு. ஏங்க, பணக்காரங்கன்னா எங்களுக்கு புரியாதா? அதுக்காக இந்தியால இருக்க அத்தனை பணக்காரங்க பேரையும் சொல்லணுமா? என்னங்க நீங்க? அந்த கோடீஸ்வரருக்கு அம்மா இல்லைங்க, ஒரு பையன் அமிதாப் பச்சன் மாதிரி. ஆமா, அமிதாப் பச்சன் மாதிரி, தர்மேந்திரா மாதிரி, ரிஷி கபூர் மாதிரி, ரத்தி மாதிரி. அட என்னங்க? ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் பொட்டுன்னு செத்து போயிட்டாரு. யார மாதிரி தெரியுமா? என்ன மாதிரி? கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்க கை மேலே உட்கார்ந்திருந்தேன். ஆமா. சரி, அதை விடுங்க. அந்த செத்தவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை தூக்கிட்டு போய். ஐயோ, வேணாங்க. கிருஷ்ணா மட்டை, கண்ணமாப்பேட்டை, நம்மளே அங்க கொண்டு போயிடுவாங்க. வேணா, புறப்படலாம் சார். நாங்க வரோம் சார். இது என்னங்க கண்டிங்க? செகண்ட் ஹாஃப் ஃபயர் இன்ஜின் மாதிரி ஒரு டிங் 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 மணி அடிச்சுக்கிட்டு ரூம்ல போய் ஒரு புத்தகத்தை உருவிட்டு வரட்டுமா? என் கையை உருவுங்க, வலிக்குது. ஷேப்